இவங்க செய்யற கொடுமையான இது கடவுள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு வைத்தியரை உயிரை காப்பாத்துறவர் என்ன உடனடியாக அந்த பிள்ளை அவர்கள் நோயாளிகளை காப்பாற்றாம நீங்க பெய்யாது போய்க்கு ஒன்று கழிச்சு போட்டு அங்க அவ வேலை லீவ் எடுக்கிறதும் அதான் அந்த அந்த அதுக்கான மருந்துகளை தாங்கள் வேற பள்ளியில பாவிக்கிறதும் கள்ளச்சந்தில ஒன்று வித்து பாவிக்கிறது எல்லாம் ஒரு கொடுமையான விஷயம். இது கட்டாயம் தண்டிக்கப்பட வேணும். இப்படியான ஒரு டாக்டர் உருவாகி அவர் நியாயத்தை கேட்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும். இப்படியான மருந்துகள் உருவாகணும் இருக்கிறார்கள்ன்றது சந்தோஷமா இருக்கு. மக்கள் சந்தோஷப்படினோம். அவரும் சேர்ந்திருந்தா இணைஞ்சிருந்தா அவர் வழிகிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் மனிதாபிமானத்தை பார்க்கிறார். இலங்கை என்னன்னுச்சுன்னா இந்தியாவை விட மோசமா ஊழல். இந்தியாவில நாங்கள் சினிமா படங்களை பார்த்துருக்கோம் ஊழல் எப்படி பண்றதுன்னு சொல்லி. இப்ப இலங்கையில் என்ன நடக்குதுன்னா தனியார் ஆஸ்பத்திரி எப்ப பெருகிச்சுதோ அதுக்கு பிறகு நம்ம விலை தான் இப்ப குடிச்சாங்க. ஆனா 50 ரூபா குடிக்கலாம். இப்ப 400 ரூபாய் கூட்டி விற்கிறான். அதனால எல்லாரும் யோசிச்சுதான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போகலாம். மனுஷன் அடுத்த மனிதனை உரியா நினைச்சு எல்லா வர்த்தகர்களோ இந்த டாக்டர் எல்லாரும் கொஞ்சம் சிந்திங்க, யோசிங்க. இந்த மக்கள் இந்த நாட்டுல வாழணும், பூமியில் வாழணும், எதிர்கால சந்தைகளும் வாழணும். அவங்களுக்கு நல்ல காலத்தை நல்ல சமூகத்தை அல்லது நல்ல நாட்டை உருவாக்கிட்டு போற பொறுப்பு எல்லாட்டும் விடு கையில இருக்கு. ஏன்னா அதை கட்டாயம் இந்த முன்னுக்கு செய்யணும். அப்ப அடுத்தது நிமிந்து வேற. இப்ப யாழ்ப்பாணத்துல மலிவுன்னு சொல்லி கதைக்கிறெல்லாம் போய்க்காத. ஏன்னா இப்ப இலங்கை நாடு பூராக ஒரே சட்டம் தானே. பாசமா கதைக்கணும். நல்ல எல்லாம் சகோதரங்கள் மாதிரி. தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உங்களை சுற்றுவேன். நான் உங்க பழுவூர் சொன்னோம். ஓகே, இன்றைக்கு நாங்க எங்க நிக்க மாட்டோம் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கிற யாழ்ப்பாணத்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல நிக்கிறோம். யாழ்ப்பாணத்து இருக்கிற பஸ் ஸ்டாண்டை சுத்தி என்ன விடயங்கள் புதுசாக இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க மட்டக்களப்புல இருந்து வந்திருக்கோம். மட்டக்களப்புல இருந்து வந்ததால எனக்கு இப்ப பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் புதுசு மாதிரி தான் இருக்கும். இப்ப நீங்களும் இந்த இடத்த இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா யாரு இந்த இடத்த புதுசா பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்த நம்ம ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டி வில்லேஜ் ஃபேமிலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களை அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு உற்சாகம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்து பஸ் ஸ்டாண்ட் அடியில நிற்கும். இதான் யாழ்ப்பாணத்து பஸ் ஸ்டாண்ட் அடி. இப்ப நீங்க வந்தீங்கன்னா நீங்க எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்குரிய பஸ்ஸுகள் எல்லாம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு வரலாம். நீங்க யாழ்ப்பாணத்துக்கு புதுசா வந்தீங்கன்னு சொன்னா இப்படியான இடங்கள் தான். இப்ப யாழ்ப்பாணத்தை சுத்தி இப்படியான கடைகள் தான் இருக்குது. சின்ன சின்ன கடைகளும் இருக்குது, பெரிய பெரிய கடைகளும் இருக்குது. நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். பழங்கள் எல்லாம் இங்கெல்லாம் வச்சிருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கே ஒரு பழக்கடையும் இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் பழம் விற்கிற கடைகள் இருக்கு. அதே மாதிரி இங்கெல்லாம் மாலை கடைகள் எல்லாம் இருக்குது. யாழ்ப்பாணத்துக்கு நீங்க பெஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னா இப்படியான வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொள்ளலாம். என்ன மாதிரி விலை போகுதுன்னு தெரியல. அண்ணா வேலையில நிக்காரு. ஒரு கடைகளையும் வாங்கலாம். அஞ்சல பக்கம் சிற்றுண்டி. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடைக்கார அண்ணாட்ட தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஃபுல்லாவே சைவ கடை. அதுக்கு பக்கத்துல பக்கோடா கடைகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் செருப்பு கடைகள். பஸ்ஸுகள் போறதுக்கு ரெடி ஆகிட்டு. இப்ப பஸ் எல்லாம் போறதும் பாரதுமா தான் இந்த இடத்துல இருக்கு. உங்களோட கடை பஸ் ஸ்டாண்ட்ல இதுக்கு பக்கத்துல இருக்கு. சரியான ஒரு இடத்த சொல்லுங்களேன், எங்களுக்கு தெரியாது. அராளி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அராளி பஸ் அவடத்துதான் இருக்கு. கண்டிப்பா இங்க என்ன மாதிரி வியாபாரங்கள் எல்லாம் போகுது? வியாபாரம் என்ன அவ்வளோக்கு இல்லையா? ஏன் அவ்வளவுக்கு இல்ல? இப்ப நாங்க முன்னே கட்டடத்தை பரவாயில்லன்னு சொல்றாங்க. ஓகே, அங்கால மினி பஸ்கள் இருக்கு. இங்கால சிடிபி குறைவுதானே மக்கள். வெளியிடங்கள்ல இருந்து வாராக்களுக்கு எல்லாம் இங்க என்ன சொல்ல விரும்புறேன்? வெளியிடங்களை வர்றவங்க இங்கால கதைக்கணும். முதல் மக்கள் நின்று கதைக்கணும். கதைச்சுதான் சாமான் எடுக்கணும். கதைச்சா நாங்க குறைச்சு கொடுப்போம். இப்ப பண்றவங்க நாங்க குறைச்சு கொடுப்போம். விற்கிற விலையை விட குறைச்சு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நின்று கதைக்கணும். கதைச்சா குறைச்சு கொடுப்போம். வருவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவு. இப்ப வாராக்கள் பார்த்துட்டே போயிடுவாங்க. இப்ப விலையில என்ன மாதிரி கதைக்கிறல்ல, பெருசா கதைக்கிறது பாசமா கதைக்கணும். நல்லா எல்லாம் சகோதரங்கள் மாதிரி. எல்லாரும் இப்ப கதைக்கிற விதத்தை பொறுத்து தான் நாங்கள் எவ்வளவு குறைக்கி கொடுக்கலுமோ அந்த அளவுக்கு குறைச்சி கொடுப்பானே. அவங்களுக்கு கட்டமாடி நாங்க குறைச்சி கொடுப்போம். அங்காலையும் இருக்கு கடைகள், ஃபேன்சி கடை எல்லாமே இருக்கு. இந்த லைன்ல ஃபேன்சி கடை, பிளாஸ்டிக் கடை, ஃபேன்சி கடை, இது கடை அங்கட கடை இங்கால இருக்கு. விளையாட்டு சாமான்கள் இருக்கு. இங்கால மிக்சர்கள், ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு. கதைக்கணும். இங்கால நாங்களும் பெரிய பெரிய கடையில போயிட்டா கதைச்சிட்டு
ஒன்றும் கேட்க மாட்டாங்க, காசை கொடுத்துட்டு பில்லை போட்டுட்டு வருவாங்க. இங்கால அப்படி இல்லை, குறையுங்க அப்படி இப்படி கூட விலை விற்பாங்க அவங்க எல்லாம். அதுதான் வந்து உண்மையான விஷயம். பெரிய பெரிய கடையில வந்து அடிச்ச விலைக்கு வந்து கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா சின்ன கடைகள்ல, கஷ்டப்பட்ட கடைகள்ல தான் எவ்வளவுக்கு வந்து குறைங்கன்னு தெரிகிறது. அதுதான் நாட்டில் நடக்கிற உண்மையான விஷயமே. அது சரி, உண்மைதான். அவங்க நாங்க வந்து கஷ்டப்பட்டு தான் இப்படி போறாங்க. பெரிய வசதியாண்டா பெரிய பெரிய கடையை போட்டுட்டு இந்த விலையாண்டா அடிச்சு போட்டு எல்லாம் மிஷின்லயே முடிஞ்சது. நாங்க அப்படி இல்லை, வாயால கணக்கு பாக்குறது கொடுக்குறது எல்லாம் அதை விட குறைச்சி தான் கொடுப்போம். எங்களோட வந்து தான் எல்லாரும் கதைப்பாங்க. ஓகே, இப்ப அந்த அண்ணா சொன்னதுலயும் வந்து ஒரு விதத்துல உண்மை கதைகள் இருக்கு. வந்து பாசமா கதைச்சிங்கன்னு சொன்னா வந்து இருக்கிற விலையை விட வந்து அவங்க குறைச்சி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஆனா வந்து இங்க இருந்து வாராக்கள் எல்லாரும் வந்து கேட்பாங்க. கேட்டது வந்து ஒரு கதையும் இல்லை, பெரிய பெரிய கடையை தான் நாடி போறாங்கன்னு சொல்றாரு. இப்ப வந்து ஃபுல்லா வந்து நம்ம சுத்தி பார்க்கலாம். நன்றி அண்ணா, வரோம். வந்து இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பஸ் எல்லாம் போறதும் பாரதுமாக தான் இந்த இடத்துல வந்து காணப்படுது. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலையும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற நிலவரங்கள் எப்படி இருக்கின்றதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். யாழ்ப்பாணத்து பஸ் ஸ்டாண்டு வெளியிலையும் வந்து வாகனங்கள் வந்து போய்கொண்டிருக்கிற வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாகனங்கள் வாரதும் போறதுமா தான் காணப்படுது. நாம் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற வெளிக்கடைகள் எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பஸ் வந்து வாரதும் போறதுமாக தான் வந்து காணப்படுது. யாழ்ப்பாணத்துல வந்து இப்படியான கடைகளை வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம யாழ்ப்பாணத்துக்கு வாராக்கள் வந்து நீங்க பயம் இல்லாம வரலாம்ன்ற மாதிரி இந்த ஊர்ல கடை செய்யற அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பயமும் பயப்பட தேவையில்லையா, நீங்க வெளி இடங்கள்ல இருக்கிற நீங்க வந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகலாமன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல இந்தியாலயம் வந்து கடைகள் இருக்கு. அப்படியே வந்து நம்ம இந்தியால பக்கம் போய் பார்ப்போம் இந்த மாதிரி கடை நிலவரங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியால பக்கம் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு அண்டிய பக்கத்துல தான் இந்த கடைகளும் இருக்குது. இந்தியால வந்து உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. வாருங்கள், பெரிய கூடாரம் ஒன்று அடிச்சு தான் இந்த இடத்துல வந்து வியாபாரங்கள் வந்து செய்யறாங்க. இதுல வந்து உடுப்பு கடைகள் எல்லாம் வந்து இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன மாதிரி விலைப்பட்டியல் தெரியுதில்லை. அவங்களும் வந்து வேலையில இருக்காங்க. இந்தியால பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. இந்தியால பக்கம் வந்து உடுப்பு கடையில எல்லாம் வந்து இருக்கு. வணக்கம், சொல்லுங்க. இந்த பேர் கோணேஸ்வரன். வந்து உடுப்பு கடை செய்றீங்க, எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்றீங்க? நான் வந்து 22 வருஷம் பேரும். 22 வருஷமா செய்றீங்க. ஆமா. வந்து உடுப்பெல்லாம் என்ன பிரைஸ்ல போகுது? உடுப்பு ஒரு விலைக்கு ஒரு உடுப்பு இருக்குது தானே. ஆனா இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து மலிவுன்னு சொல்லி கதைக்கிறெல்லாம் போய்க்காத. ஏன்னா இப்ப இலங்கை நாடு பூராக வந்து ஒரே சட்டம் தானே, ஒரே விலை. பொருளாதார பிரச்சனைக்கு பிறகு எல்லா இடத்துலையுமே பொருட்கள் விலை தான். பொருளாதார பிரச்சனைக்கு பிறகு எல்லாம் விலை டாக்ஸி. அப்போ நான் கொழும்புல மாறாமல் எடுத்தா மட்டக்களப்பில் இருக்கிற மாறாமல் எடுக்கிறான், திருவண்ணாமலை இருக்கிற மாறாமல் எடுக்கிறான், நாங்களாம் அங்கே எடுக்கிறோம். அப்போ அதனால் அங்கே எடுக்கிற விலையால் இங்கே எல்லா இடத்துலையும் ஒரே விலை தான். ஆனால் சலங்கணக்கு காசு வெளியில் ஆதபடியாக வியாபாரங்கள் இல்லை. வியாபாரம் முதல் மாதிரி இல்லை. நாங்கள் இப்படி இருந்து காய்க்க மாட்டோம். இந்த ரமிலாம் நல்ல வியாபாரம் போடுறது. இப்போ 7ஆம் மாதம் எல்லாம் வெளிநாட்டு சரங்கள்லாம் லீவில் வர டைம், அங்கே சம்மர் காலத்துல இங்கே வந்து உடுப்பு எடுத்துவோம், முறை பார்க்க வரதானே. அப்போ நல்ல வியாபாரம் போடுறது. வெளிநாட்டு ஜனங்களும் இந்த ஒரு வரவு குறைவு. உள்ளூராக்கள்கிட்ட எங்கள் காசுகள் இல்லை, தொழில் வாய்ப்புகள் இல்லை. பொருள் விளையாடுறபடியாக வார காசு செலவழிஞ்சுனா போகுது. ஆடம்பர வாழ்க்கைகளுக்கு செலவழிக்கிற மாதிரி இப்போ இல்லை. முதலெல்லாம் சின்ன சின்ன கொண்டாட்டங்களை பெரியா செய்வாங்க. இப்போ எல்லாம் கொண்டாட்டங்களை குறைச்சிட்டாங்க. ஏன்னா காசுகள் இப்போ கையில் இல்லாதபடியா கொண்டாட்டங்கள் இல்லை. கொண்டாட்டத்தை தான் எங்களுக்கு வியாபாரம் நடக்கும். முதலெல்லாம் ஒரு கொண்டாட்டத்துக்கு சாமான் எடுக்க வாரன்னு சொன்னால் 5 பேர் வருவான் சாமான் எடுக்கிறதுக்கு. அப்போ 5 சாமான் எடுப்பான். இப்போ ஒரு ஆள் தான் பாரு. ஏன்னா இங்கே வந்து கடையில் கூட சாப்பாடு இல்லை, போக்குவரத்து பஸ் காசுக்கு கூட. அதனால இப்போ பொருட்களை வந்து கூடுதலாக கொள்வனை பண்ணுறதும் இல்லை. விலை கூட்டினபடியாக 1-2 போய் கொள்றாங்க. முன்ன மாதிரி 2-3 சாமான் கொடுத்து விடலாம். இப்போ ஒன்றே போதும், அது கிழிஞ்ச அப்புறம் வாரன்னு சொல்றாங்க. அந்தளவுக்கு நிலம், அந்தளவுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை. நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை. இருந்த காசுல அடிச்சு கொண்டு பேங்கில் போட்டுறாங்க. அப்போ மக்கள்கிட்ட கையில் காசு இல்லை. இப்போ மக்கள் உழைச்சி என்ன செய்யுதுன்னா கட்டி கொண்டிருக்கு. அரசாங்கத்தினுடைய சுமையை வந்து குறைச்சி கொண்டிருக்கு. டொலர் வருது, அது வருது வந்து சொல்றாங்க. ஆனா அந்த சுமை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட தான் பறிக்கிறாங்க. வரியை கூட்டினபடியா, பொருட்கள் வரியை கூட்டினபடியா பொருட்கள் விலை.
அதால அப்படியே மக்கள் காசு எல்லாம் அப்படியே மக்கள் அரசாங்கத்தா போகுது. அந்த இல்லாம எனக்கு வியாபாரம் கண்டு பெருசா இல்லை. பொருட்கள் வந்து விலை கொடுத்தாங்க. ஏன்னா சொல்லல ஆரம்பத்தை விட இப்போ ஒரு பொருளுக்கு 150 ரூபா கூட. இன்னும் 20 ரூபா 30 ரூபா வச்சா இப்போ 100 ரூபா வைக்க வேணும் செலவுப்படி. அதனால பொருட்கள் மக்கள் கொள்வனவு பிரச்சனை, பொருட்கள் விலை கூட. இல்லை அடுத்தையும் நிலமும் அப்படித்தான், நாடு பூராவும் நிலமும் அப்படித்தான். வந்து பெரிய கடையில வந்து அடிச்சிக்கிற விலைக்கு வாங்கிட்டு போறாங்க. உங்களுடைய சின்ன சின்ன கடையில வந்து நம்ம கொடுக்குற விலையை விட மக்கள் குறைச்சி கொடுக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து நீங்க ஏதாவது சொல்லணும்டா? இல்லை அது என்ன பிரச்சனைடா, பெரிய கடைக்கும் எங்கட கடைக்கும் வித்தியாசம் என்னண்டா, உண்மையில எங்கட கடை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தரம் குறைஞ்ச சாமான்லாம் போய் சொல்லக்கூடாது. ஆனால் கடையில் நல்ல சாமான் வச்சுக்கிறாங்க. அதோட வந்து அவங்களோட அந்த கடையில் இருக்கிற காட்சிப்படுத்தல் விதங்கள் வித்தியாசம். மக்களை கவர்ற மாதிரி காட்சிப்படுத்திருப்பாங்க. அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுருப்பாங்க. அதுக்கு போய் காட்டிலேக்க பொருட்களை பார்த்தா விலை கூடின பொருட்கள் மாதிரி மக்களுக்கு தென்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ ஒரு கடையில் இப்போ ஒளிக்கடையில் ஒரு சாரியை வந்து 25,000 சாரியை சாரியை 25,000 வேண்டி கொண்டு வர அம்மா காட்டினவா, அந்த சாரியை இங்கே 6,000 கிடக்கு. அதே சாரி 6,000 கிடக்குது. ஆனால் இதை நாங்கள் வந்து 6,000 ரூபானா 3,000 கேட்பான். ஏன்னா பேமெண்ட் நோமல் சாமான் தானே இணைச்சு கொள்ற எண்ணம். ஆனால் அதே சாமான் அவங்க 25,000 எடுத்துட்டு போறாங்க. அது பெரிய கடையில் அப்படித்தான் இருக்கும் இல்லை அவங்க நம்புறாங்க. இவங்க கூட சொல்றாங்க. நாங்கள் கூடச்சுன்னா எடுக்க மாட்டேன். பேமெண்ட்னு சொல்ல கிலோ கொஞ்சம் நோமலாக தான் இருக்குமோ நினைக்கிறோம். ஆனால் சில பொருட்கள் இங்கே வந்து மலிவு பெரிய கடைகளை விட. ஆனால் அவங்க கூட விற்கிறாங்க. காட்சிப்படுத்துகிற முறைகள் மனதில் என்ற எண்ணங்கள் மக்கள் எண்ணங்கள். ஏன்னா கடையில் போனால் நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நினைக்கிறாங்க. அதனால அந்த காசை கொடுத்து எடுக்கணும். அதுங்கள்ட்ட அந்த பொருட்கள் இருக்குது. சில கடைகள் வச்சுக்கிறாங்க. அப்படி சாமான்கள் விலை குறைவு. மக்களுடைய வரவுகள் கொஞ்சம் குறைவு. வேண்டாம் எதிர்பார்க்கறது பேமெண்ட் தானே என்று சில எதிர்பார்த்து வர மாட்டாங்க. யார் பார்த்தாக்கள் கூடுதலாக எல்லாம் கொஞ்சம் வசதியான விளையாட்டுக்கிறாங்க கூட. அதனால கொஞ்சம் கடையை நாடி போகிற கூட அது பேமெண்ட்டுக்கு வர குறைவு. அந்த மாதிரி நிலைப்பாடு தான் இருக்குது. மனநிலை வேண்டாம் மனநிலை. இங்கே வந்து பொருட்கள் கொஞ்சம் விலையாக குறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அதே பொருட்களை மக்களோட மனநிலை அப்படி இருக்குது. பெரிய கடைக்கு தான் போகணும் எடுக்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் அப்படி இருக்குது. அந்த நிலைப்பாடு தான் இருக்குது. இலங்கை என்னன்னுச்சுன்னா இந்தியாவை விட மோசமாக வந்துட்டு ஊழல். இந்தியாவில் நாங்கள் சினிமா படங்களை பார்த்துருக்கோம் ஊழல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ இலங்கையில் என்ன நடக்குதுன்னா, தனியார் ஆஸ்பத்திரி எப்போ பெருகிச்சுதோ அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் கவனிக்கிற டாக்டர்மா குறைவு, தனியாரை வச்சு வச்சுக்கிறபடியா அங்கே ஓடுறது. மற்றது அவர் சொல்கிற குற்றச்சாட்டு மாதிரி அங்கே இருக்கிற நோயாளிகளை கவனிக்காம நீங்கள் பெரிய பேருக்கு போகணும் கழிச்சு போட்டு அந்த மருந்து கொண்டு தாங்க கொண்டு அதை செய்கிறாங்க தான் கேள்விப்பட்டுனாங்க. அப்போ அப்படி தாங்க வருமானத்தை இன்னொரு சைட்டால் பெற்றுக்கொள்றதுக்காக இந்த மக்களை வந்து இவங்க கண்டுகொள்றது இல்லை. சரியான குற்றம் வேணும். ஒரு வைத்திய நாடு வரைக்குள்ள நோயாளி ஒரு கிட்ட ஆஸ்பத்திரியில் போகலாம். அங்கே பாட் பண்ணால் கூட பார்க்க சுவாமே நம்ம காசுலாம் கொடுத்து வர சிரமம். அந்த மக்களை நாடி போகக்குள்ள இவங்க செய்கிற கொடுமையான இது கடவுள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு வைத்தியரை உயிரை காப்பாற்றுறவர் என்ன உடனடியாக அந்த பிள்ளையாக அவர்கள் நோயாளிகளை காப்பாற்றாம நீங்கள் பெய்யாதி பைக்கு ஒன்று கழிச்சு போட்டு அங்கே அவள் வந்து வேலை லீவ் எடுக்கிறதும் அந்த அந்த அதுக்கான மருந்துகளை வந்து தாங்கள் வேறு பள்ளியில பாவிக்கிறதும் கள்ளச்சந்தில ஒன்று வித்து பாவிக்கிறது எல்லாம் ஒரு கொடுமையான விஷயம். கட்டாயம் தண்டிக்கப்பட வேணும். இப்படியான ஒரு டாக்டர் உருவாகி அவர் நியாயத்தை கேட்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். இப்படியான மருந்துகள் உருவாகணும் இருக்கிறார்கள்ன்றதை சந்தோஷமா இருக்கு. மக்கள் சந்தோஷப்படினோம். அவரும் சேர்ந்திருந்தா இணைஞ்சிருந்தா அவர் இது பண்ணிக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் மனிதாய மரத்தை பார்க்கிறார். அவர் ஒரு தமிழனை வந்து தானும் கஷ்டப்பட்டு தான் படித்து வந்திருப்பார். அப்போ அவங்க தமிழ் மக்களை இன்னும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு நாங்கள் இன்றைக்கு பொருளாதார பிரச்சனை அதிகப்பட்டிருக்கக்குள்ள இன்னும் மக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. அந்த வைத்தியத்தையே வழியாக பார்த்து மக்கள் அனுப்புங்கோ ஏன்னா அப்படி என்றால் தட்டி கேட்டிருக்கிறார். அதனால அவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்லா மக்களும் தமிழ் மக்கள் எல்லாம் சொல்ல கட்டுப்பட்டிருக்கோம். இனிமேல் இப்படியான இதுவரை எங்குமே நடக்கக்கூடாது. ஏன்னா ஆஸ்பத்திரின்றது ஒரு கடவுளுக்கு சமமான இடம். அங்கே உயிரை காப்பாற்ற போகிற ஒரு இடம். அதுலேயும் ஒரு பாராபட்சம் காட்டினா அந்த மக்கள் எங்கே போகிறது? எல்லா விஷயத்திலையும் இப்படியான ஊழலை பண்ணிக்கிட்டு வராங்க. என்ன இதுலேயும் பண்றாங்க. இதுல பண்ணலாமா? உயிர் விஷயம் என்ன? அப்ப இந்த விஷயத்தை கூட அவங்க பண்ணிருக்கிறாங்கடா. அந்த மனிதர்கள் அவர் மனதினா இல்லை. அவன் சொத்தை சொடி என்ன கொண்டு போறான் இல்லை. அந்த பிள்ளைய கொடுத்துட்டு பிள்ளைய கொண்டு போகுது. இப்படி ஆடம்பரமா வாழ்ந்து என்ன செய்ய போகணும்? எல்லாரும் போய் சேர்றாங்க. இருக்கிறத கொடுத்துட்டு போகணும். ஓரளவுக்கு சம்பாதிங்க. டாக்டர் படிச்சிருக்கிறீங்க, செலவழிச்சிருப்பீங்க. அதுக்கு எதுவும் அடையாளம் சம்பளம் தருது. சரிங்க பிரைவேட் அவங்க திறமை காட்டிக்கு டாக்டர் ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறீங்க, அங்க உழையுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்படியான விஷயங்களை நீங்கள் மருந்தை கொள்ளை அடிச்சு கொண்டு அடுத்தவங்களுக்கு இப்படி கள்ளச்சந்தை உழைக்கிறதெல்லாம் பயங்கர பிள்ளை. அது இனிமேல் அப்படி செய்யாதுங்க. அனைத்து இலங்கையிலையும் ஊழலை வந்து ஒழிக்கணும்ன்றதுல ஒழிச்சாதான் மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியா. இந்த கையில காய்ச்சலாம் போறதுக்கு என்ன காரணம்? ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா
ஐயா அது இங்க இல்ல இன்னொருத்த கொச்சுவேல போங்க அவங்க அங்க 1500 எடுப்பாங்க அங்க அனுப்பி விடுறாங்க. அப்ப அங்க 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 இருக்கும் அது ஏன் அது அங்க அங்க அனுப்புறேன்னு சொன்னா அங்க உழைக்கிறதுக்கா. அப்ப அந்த மக்கள் காசு போனா தானே போகுது. நிறைய ஊசிகள் நிறைய விஷயங்கள் எல்லாம் அங்கே கொஸ்பிளேட் இருக்கும். ஆனால் எழுதி தருவாங்க ஒரு பிளேட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப மக்கள்கிட்ட காசு எல்லாம் மூணா போற வழியை தான் மக்கள் இப்போ பின்னாடி கொண்டு தெரியுது. கையில காசு இல்லை எதுவுமே செய்ய முடியாம இருக்கு. பிள்ளைல படிப்புக்கோ சாப்பாடு ஒரு வீடு வேலை கட்டுறதுக்கோ ஒரு நகரட்ட வேண்டி ஆசைக்கு போடுறதுக்கோ ஒரு உடுபட வேண்டி போடுறதுக்கோ காசு இல்லை கையில். நிலைமை அப்படித்தான் இருக்குது. ஏன்னா இப்படி இப்ப நாடும் இப்படி இருக்குது. ஊழல்வாதிகளுடைய ஊழலும் இப்படி போக்குள்ள மக்கள் என்ன செய்யறது மக்கள் தெரியாது. இந்த பொருள் மட்டும் இல்லை நிறைய பொருட்கள் கடையில பாருங்க விலை சரியா. ஒரு கடையில போட்டு ஒரு சாமான் எடுத்தேன் அவன் சொல்றதான் விலை ஏன்னா 2 3 கடை இருக்கிறபடியா அவன் சொல்றான் விலை. ஆனா அந்த விலை சில கடையில குறைவா இருக்கலாம். ஏன்னா சில பொருட்களை விலையா கூட விற்கிறாங்களே சுண்ணாடிப்பினம் தானே ரெண்டு அதிகமான விலையை வைக்கிற இதுவும் இருக்கு. அது அந்த அரசாங்கம் அதெல்லாம் கவனிக்கணும். சில பொருட்கள் இந்த விழா பில்லுங்க என்று கட்டுப்பாடு கொண்டு வரணும். அப்படியான நிலைகளும் யாழ்ப்பாணத்தில் இருக்கு. இலங்கை பூரா இருக்கு. பொருட்களுக்கு இணைச்சவில சொல்லி விற்கிறது என்ற நிலைமை இருக்குது. அதனால மக்களோட காசு இப்படிதான் போய்கொண்டு இருக்கு. மக்கள் தட்டி கேட்க முடியாது. ஏன்னா பொருள் விலை தானே ரெண்டு நம்புது. ஆமா விலை கூடம்மா ரெண்டு நம்ம விலை தான் இப்போ கூட்டித்தான். ஆனா 50 ரூபா கூட்டிக்கலாம். இப்போ 405 கூட்டி விற்கிறாங்க. கூட்டினர் பேரை வச்சு 405 ரூபா கூட்டுறான் கூட்டி விற்கிறான். அப்படி நிலைமை இருக்கு. அவனால எல்லாரும் யோசிச்சுதான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போகலாம் மனுஷன். அடுத்ததையும் மனிதன் உரியா நினைச்சு எல்லா வர்த்தகர்களோ இந்த டாக்டர் எல்லாரும் கொஞ்சம் சிந்திங்க யோசிங்க. இந்த மக்கள் இந்த நாட்டுல வாழணும் பூமியில் வாழணும். எதிர்கால சந்தைகளும் வாழணும். அவங்களுக்கு நல்ல காலத்தை நல்ல சமூகத்தை அல்லது நல்ல நாட்டை உருவாக்கிட்டு போற பொறுப்பு எல்லாட்டையும் விடு கையில இருக்கு. ஏன்னா அதை கட்டாயம் முன்னுக்கு செய்யணும். அப்ப அடுத்ததும் நிமிந்து வரும். நாமளே ஊழல் விட்டா அப்ப நம்மளை பிள்ளைங்க ஊழலாம் கூட பார்ப்பான். அப்பா அப்படித்தான் செய்த வரேன். அதனால கொஞ்சம் சிந்திங்கன்றதான் இந்த டைம்ல நாங்க சொல்ல விரும்புறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போய் வீடியோ எடுத்து அதே மாதிரி ஒரு ஐயாவை கடைசியா கதைச்சிட்டு இருந்தாரு. நாட்டுல நடக்கிற பிரச்சனையில வழியா தெளிவா சொல்லியிருந்தாரு அந்த ஐயா. அந்த ஐயாவுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லி வெளியில தான் இப்ப நிக்கம். வெளியில ஃபுல்லாவே இப்படிதான் அதுக்கு ஸ்பீக்கர் சத்தமாகவும் வாகன சத்தமாகவும் அப்படி இறைச்சல தான் நிக்கி. இப்ப இந்த இடத்துல இருந்து நாங்க காட்டுறேன்னு பாருங்க எப்படி இந்த இடம் இப்ப எப்படி இருக்குன்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுள்ளுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா உடுப்பு கடைகள் எல்லாம் அங்கால ஏறிக்கி வாகனங்களை பாருங்க எப்படி வாகனங்கள் தான் இந்த இடம் ஃபுல்லாவே காணப்படுது. இது எந்த இடம் யாழ்ப்பாணத்துல இருந்து யாரும் வீடியோ பாத்தீங்கன்னா இது என்ன இடம் இந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா இல்லையான்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளலாம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் பழுவூர் சானு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓலன்னு செட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க இனி அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.